இங்கே 29 தொகுதிகள் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் 29 தொகுதியும் அவருடைய காலடியிலே வெற்றிக்கணியை உருவாக்குவதுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கும். யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். யாராலும் மாற்றி காட்ட முடியாது. ஏன் சொன்னால் சில பேர் நினைக்கிறார்கள் அண்ணா திமுகவில் ஒருவர், திமுகவில் ஒருவர் இங்கே இருப்பதாக சொல்கிறார். இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகுதான் என்ன செய்ய போகிறார் என்று குழம்பி போயிருக்கிற காலம் இன்றைக்கு இரவு பூரா தூங்கப் போவதில்லை. இதுதான் நடக்கப் போகிறது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், விக்னேஷ் ஒரு இளைஞர் சுரண்டு பணியாற்றுகிறார். 3 தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர். நான் இங்கே பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன். ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓடும் இளைஞரிடத்திலே நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. நாளை வெற்றி என்ற வரலாற்றை அவர்கள் படைக்கப் போகிறார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு இளைஞரால் தான் முடியும். ஒரு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை. இரு தலைமையும் மக்கள் பார்த்து விட்டார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு இன்று நடைபெறுகிற ஆட்சியை பார்க்கின்ற போது அலங்கோல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. அதே போலதான் குப்பைகள் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை. மரப்பாலத்திலே கட்டி முடிக்கப்படுகிற பாலங்கள், இங்கே ரயில்வே பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை. இங்கே இருக்கிற செக் போஸ்ட், அதில் ஆட்கள் இல்லை. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி, ஒரே சக்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப் போகிறோம். நான் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், வேடிக்கையாக சொல்லவில்லை. புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள். நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள். நடிகர் நாடாள மட்டுமல்ல, நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நம் தளபதி வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம். இங்கே வருகிற போது நான் பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தை. ₹1 கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால், உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால், அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ₹2 கோடி செலவு செய்ய வேண்டும். ₹1 எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இதை காணுகிற போது நான் பார்க்கிறேன். நான் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியவன். எல்லோரும் எல்லா கட்சிக்கும் போவாங்க. எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள். இங்கே கூட ஒரு மகாநாடு நடைபெற்றது, திமுகவுடைய பெண்கள் மகாநாடு. அதற்கு ₹110 கோடி செலவு. எத்தனை கோடி? ₹110 கோடி. ஒருவருக்கும் ₹1000. செல்வதற்கு பெண்களுக்கு சேலை, பேருந்து வசதி, அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். அங்கே எழுச்சியே இல்லை. ₹110 கோடி கொடுத்ததற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நாம் பார்த்தோமே தவிர எழுச்சி மிக்க கூட்டத்தை பார்க்கவில்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், நாளை தமிழகம் மாறப்போகிறது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த சக்தியாலும் தமிழகத்தில் நிறுத்த முடியாது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.